ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போன்றோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எம்மட்டுமாய் பாதுகாத்து சுகபலன் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பேற்பட்ட சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நீர் சித்தம் கொண்டிருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதாவே வரக்கூடிய நாட்களில் நம்ம அதிகமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்யுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1912 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நமக்கு நல்லா பழக்கப்பட்ட பதில் தான். ஆனால் இங்கே மறுபடியும் அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதும் அவர் சொன்ன அந்த ஹை லெவல் வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு சிறிய குழப்பங்கள் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கட்டாயமாக. கேள்வியே அந்த மாதிரி தான் குழப்பங்களை உண்டு பண்ணுற மாதிரி தான் கேள்வியே இருக்கும். ஆனால் நம்ம கேள்வியை வாசிச்சுட்டு ஒரு லைனில் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடலாம், அப்போ ஈஸியாகிடும். சரிங்களா? ஸோ கேள்வி: கர்த்தர் கிறிஸ்துவின் முழு பலனுக்கு குறைவாய் இருப்பது மனுஷ குடும்பத்தின் எந்த தனிப்பட்டவரின் பாவங்களுக்கும் போதுமானதாக இருக்காது என்று நீங்கள் சுட்டி காட்டியுள்ளீர்கள். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முழு பலன் 100%, 100% வச்சுக்கோங்க. முழு பலனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அப்போ 99%, 95%, 90%. அப்போ இந்த 99%, 95, 90% இதை போய் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மீட்புக்குள்ளே வர முடியுமா? அவங்க முடியாதுல்ல. அப்போது அந்த பலனுடைய அது கம்ப்ளீட்டாக நான் 100% சாற்றப்பட்டதும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பதில். இப்போ இந்த கோணத்தை தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்டாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க பிரதர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முழு பலனுக்கு குறைவாய் இருப்பது மனுஷ குடும்பத்தின் எந்த தனிப்பட்டவரின் பாவங்களுக்கும் போதுமானதாக இருக்காது. அது பத்தாது. 99 பத்தாது, 95 பத்தாது, 90 பத்தாது, 100% தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. எங்கள் கேள்வி என்ன தெரியுமா? முதற்பேரானவர்களின் சபையை உள்ளடக்கியிருக்கும் பல்வேறு தனி நபர்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வருங்காலத்தின் சீர்பொருந்துதல் வகுப்பார்கள். இந்த சீர்பொருந்துதல் வகுப்பார் வருங்காலத்தில் யாருன்னா உலக ஜனங்கள், அவ்வளோதான். சரிங்களா? மற்றும் வருங்காலத்தின் சீர்பொருந்துதல் வகுப்பார்கள் அடங்கிய தனிநபர்கள். ஒட்டுமொத்த உலகம், அதுக்குள்ளே நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்களே, அதை பற்றி பேசுகிறாங்க. தனிநபர்கள் ஆகியவர்களின் மத்தியில் இந்த பலன் பங்கிடப்படுகிறது என்பதை நாம் எப்படி நினைக்க முடியும்? அப்போது அந்த கேள்வி கேட்டோடைய மைண்ட் எப்படிக்கு தெரியுதா? இது சபை, இங்கே பார்த்துக்கோங்க, இது சபை. இப்போ பாருங்க, கை பார்த்துக்கோங்க, 1 2 3 புரிஞ்சிருச்சா? சபையின் அழைப்புக்குள்ளே நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க. அதுபோல் உலகம், ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளே இண்டிவிஜுவல்ஸ், தனித்தனி நபர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? பலனை பிரிக்க முடியாது, டிவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ எப்படி உங்களுக்குலாம் போய் சேரும்? அவ்வளோதான் கொஸ்டின். புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கான பதில் என்ன பண்ண போகிறாருன்னா சொல்ல போகிறாரு. இப்போ கேள்வி கேட்டோட மைண்டில் எப்படி இருக்குது? தனித்தனியாக இருக்கிறாங்க, அப்போ பலனை பிரித்து கொடுப்பீங்களான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க கேள்வியை. ஸோ இந்த மாதிரி கோணத்தில் திரும்ப வேணால் ஒரு டைம் கேள்வியை படிச்சிடலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்ல கவனிங்க. கர்த்தர் கிறிஸ்துவின் முழு பலனுக்கு குறைவாய் இருப்பது மனுஷ குடும்பத்தின் எந்த தனிப்பட்டவரின் பாவங்களுக்கும் போதுமானதாய் இருக்காது என்று நீங்கள் சுட்டி காட்டியுள்ளீர்கள். அப்படின்னா முதற்பேரானவர்களின் சபையை உள்ளடக்கியிருக்கும் பல்வேறு தனிநபர்கள் மற்றும் வருங்காலத்தின் சீர்பொருந்துதல் வகுப்பார்கள் அடங்கிய தனிநபர்கள் ஆகியவர்களின் மத்தியில் இந்த பலன் பங்கிடப்படுகிறது. இந்த பலனை டிவைட் பண்ணுறாங்கன்றத எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக கேள்வி கேட்டு இப்படி புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலாக டிவைடே பண்ணலை.
நமக்கு தெரியும். ஆனால் கேள்வி கேட்டவர் இந்த குழந்தை கேட்டார். ஸோ எப்படி டிவைட் பண்ணப்படுகிறதுன்றது அவர் கேட்டார். இப்போ பதில். மனுக்குலம் அனைத்தின் ஆதாமின் பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் முழுமையான திருப்தியை கர்த்தர் கிறிஸ்துவின் முழுமையான பலன் நீதியின் கரங்களில் வைக்கப்படுவது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நீதியின் பலன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அல்லது நீதியை திருப்திப்படுத்துவதற்கு நீதியின் கரங்களில் வைக்கப்படுவது. நீதி பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நீதியின் கரங்கள் வைக்கப்படுகிறது. நீதி பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதியின் கரம்னா என்ன அர்த்தம்? பிதாகிதின் கரத்தில் கொடுத்தாச்சு. நீதி பெறுவதற்கு என்ன அர்த்தம்? உலக ஜனங்கள் நீதியை பெறணும்ல, பெற்றுக்கொள்ளணும்ல. உலக ஜனங்கள் நீதியை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே வைக்கப்பட்ட பலனானது உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்றார். சரிங்களா? இப்போ திரும்ப படிச்சிடலாம். மனுக்குலம் அனைத்தின் ஆதாமின் பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் முழுமையான திருப்தியை கர்த்தர் கிறிஸ்துவின் முழுமையான, பாருங்க பாதி இல்லை, முழுமையான பலன் நீதியின் கரங்களில் வைக்கப்படுவதுனா என்ன தெரியுமா? நீதியின் கரங்களில் வைக்கப்படுவது நீதி பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. யார் நீதியை பெறணும்? ஆதாமுடைய வம்சம் தானே பெறணும். ஆதாமுடைய வம்சம் நீதியை பெறுவதுன்னு என்ன அர்த்தம்? விலை கிரயத்தை பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். சரிங்களா? நீதியை பெறுவது என்றால் விலை கிரயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நீதியை பெறுவது என்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக நிற்கப்படுவார்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை எது கொடுக்குது? இந்த கரங்களை கொடுத்த நீதியின் பலன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி முதல் லைனில் புரிஞ்சிருச்சு. அடுத்தது, இது அந்த பலன் குறிப்பிட்ட நோக்கத்திற்கு ஒதுக்க வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நடக்கிறது. அப்போ இங்கு சொல்லப்பட்ட இந்த திட்டமானது, இது அந்த பலன் குறிப்பிட்ட நோக்கத்திற்கு ஒதுக்க வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு என்ன அர்த்தம்? எந்த நோக்கத்திற்காக பலன் ஒதுக்கி வைக்கப்படுகிறது? ஆதாமுடைய விழுந்து போன மனுக்குலமானது எல்லாருமே நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கமே தவிர எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீதியை பெறுவதற்கு முன்பாகவே, அப்படி எடுத்துக்கோங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீதியை பெறுவதற்கு முன்பாகவே அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ படிக்கலாம். இது அந்த பலன் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நடக்கிறது. இந்த இடம் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை. இது அந்த பலன் குறிப்பிட்ட நோக்கத்திற்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த குறிப்பிட்ட நோக்கம் என்னது? ஒட்டுமொத்த உலகமும் நீதியை பெற்றுக்கொள்வது. அப்போ அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கி வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நடக்கிறது அப்படின்றார். எது நடக்கின்றது? இந்த நீதி பெறுவதற்கான உத்தரவாதத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கை தான் நீதியின் கரம். இதில் என்ன பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த விலை கிரயமாகிய பலனை கொடுத்தாச்சு. இது என்ன பண்ணுதுன்னா உத்தரவாதம் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். இந்த உத்தரவாதம் கொடுத்துச்சு இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருச்சு. இதாங்க சொல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருச்சு. இப்போ படிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருச்சு. இது அந்த பலன் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நடக்கிறது. எதுனா உத்தரவாதம் கொடுக்கிறது முன்பாக நடக்கிறது. உலகத்தின் ஒரு பங்காக சபை இருப்பதால், உலகத்தின் ஒரு பங்காக சபை இருப்பதால் சபைக்கு பலியின் பலன் போதுமான விலை கிரயமாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு பங்காக சபை இருக்கிறது. சபைக்கு பலியின் பலன் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே குறைபாடுகளையும் பலவீனங்களையும் சரி பண்ணுவதற்கு கர்த்தர் கிறிஸ்துவின் பலன் மற்றும் நாமத்தினால் வரும் ஒவ்வொருவருக்கும், கர்த்தர் கிறிஸ்துவின் பலன் மற்றும் நாமத்தினால் வரும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பலனில் போதுமானதை தேவனால் சுமத்த முடியும். இவ்விதமாகவே
இந்த சபை முழுமைக்கும் நடக்கிறது. முதற்பேரானவர்களின் சபை உலகத்தாரிடமிருந்து பிரிந்து தனியாக சபைக்கு இந்த பலன் சுமத்தப்படுதல், சபையின் மாம்சீக குறைபாடுகளை சரி பண்ணுவதற்கு அந்த பலன்களை பொறுப்புள்ளதாக்கி, சபையின் மாம்சீக குறைபாடுகளை சரி பண்ணுவதற்கு அந்த பலனை பொறுப்புள்ளதாக்கி நீதிமானாக்கப்பட்ட நிலையில் ஒப்படைப்பதற்கு இந்த வகுப்பினரை அனுமதிக்கிறது. ஆகவே இது ஏற்றுக்கொள்ளப்படும் பலியாகிறது. ஸோ இங்கே வார்த்தைகள் நிறைய ஜம்ப் ஆகிருக்கிறதுனால, மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம குழம்ப வேண்டாம். இது படித்த இப்போ நான் வாசித்தேன் இல்லையா, இன்னும் ஒன்றுமே புரியல மாதிரி நிலைமையில தள்ளப்பட்டிருக்கலாம் ஒரு சில பேர் முதல்ல. அப்போ என்ன புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பலன் எல்லா வகையிலுமே இந்த உலகத்தின் ஒரு பங்காறக்கூடிய சபைக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையுடைய குறைபாடுகளை கரைகள்லாம் மூடுவதற்காக அவர் பயன்படுத்துகிறான்றதை சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ உலகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்பாகவே அதை சபைக்கு பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்த முடியுன்றதையும் அங்கே தேவன் சொல்கிறான்றதையும் சொல்கிறாங்க. அவ்வளோதான். உலகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலனானது சபைக்கு சுமத்தப்படுதல். இந்த இடத்துல சாற்றப்படும் வார்த்தையை பயன்படுத்தலை, அது சுமத்தப்படுதல் மட்டும் தான் போட்டிருக்காரு. அதனால நம்ம அதை மட்டும் தான் சொல்கிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சாற்றப்படலையும் சேர்த்துக்கலாம். அப்போ உலகத்துக்கு இந்த பலனானது முழுமையாக சென்று சேருவதற்கு முன்பாக சபைக்கு இந்த பலனானது சுமத்தப்படுகின்றது அல்லது சாற்றப்படுகின்றது. எதற்காகனா சபையினுடைய குறைபாடுகளை கரைகளை பலவீனங்கள்லாம் மூடுவதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது சொல்றார் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. அவ்வளோதான், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்ததுல, ஆனால் இது சபைக்கு வெறுமனே சுமத்தப்படுகிறது அல்லது கடனாக வழங்கப்படுகிறது. ஆனால் இது சபைக்கு வெறுமனே சுமத்தப்படுகிறது அல்லது சாற்றப்படுகிறது அல்லது கடனாக வழங்கப்படுகின்றது. அப்போ சுமத்தப்படுவதும் சாற்றப்படுவதும் கடனாக வழங்கப்படுவதும் வெறுமனே பண்றாரு. ஏன்னா திரும்ப எடுத்துக்கணுன்றதுக்காக அப்படி சொல்றார். சரிங்களா? ஏனெனில் கர்த்தர் கிறிஸ்துவின் பூமிக்குரிய உரிமைகளை வைத்து கொள்ள சபை விரும்புகிறதில்லை. ஏன் வெறுமனே சாட்டப்படுகின்றது வார்த்தையை பயன்படுத்தான்றத விளக்கம் சொல்றார். இந்த சபையானது பூமிக்குரிய உரிமைகளை வைத்து கொள்ள விரும்புவதில்லை. ஏன்னா அவங்க எது அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? பரலோக மேன்மை அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பூமியிலேயே இதை வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் ஆகிறதுக்காக அழைக்கப்படலை. சரிங்களா? அப்போ சபைக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? அவர்கள் நீதிமான நிலைமைக்குள்ளாக வருண்டத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது தவிர அதை அப்படியே தரித்து கொண்டு இந்த பூமியிலே வாழும்படியாக சபைக்கு அது கொடுக்கப்படலைன்றதை அங்கே ஞாபகப்படுத்துறார் நம்ம கிட்ட. சபை இவை எல்லாவற்றையும் பலியிடவும் இப்படியாக கர்த்தர் இயேசுவின் மாதிரியை பின்பற்றவும் விரும்புகிறது. அப்போ சபை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் பலன் மூலமாக ஒரு நீதிமானாக நிற்க வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற நிலையை நிற்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறார்கள். ஜீவ உரிமைகளை பெற்ற நிலைமைக்குள்ளாக வந்திருக்கிறார்கள் சபை. அப்படி இருக்கும் பொழுது தனக்குரிய எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே அவங்க எல்லாம் அதெல்லாம் பலியிடணும். சபை பலியிடணுன்றதை அங்க சொல்றார். பிரதான ஆசாரியர் ஒப்படைக்கும் போது, பிரதான ஆசாரியர் ஒப்படைக்கும் போது அப்படின்னா வார்த்தை கனெக்ட் பண்ணிக்கணும். பிரதான ஆசாரியார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை தான் கொண்டு போய் ஒப்படைக்கணும் பிதாவாகிய தேவன் கிட்ட. அவ படிக்கலாம். பிரதான ஆசாரியர் ஒப்படைக்கும் போது சபையின் பலி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக, பிரதான ஆசாரியர் பிதாவின் கரத்தில் ஒப்படைக்கும் பொழுது சபையின் பலி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக, சபையினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக சரி பண்ணுவதற்கு அல்லது சரி பண்ணப்படுவதற்கு அடுத்த பேரால அவருடைய பலனை போதுமான அளவுக்கு மேன்மை பொருந்திய பிரதான ஆசாரியர் சபைக்கு சுமத்துகிறார். சிம்பிளா சொல்லிடலாம். பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சபையோட பலியை கொண்டு போய் பிதா கிட்ட செலுத்தணும். பிதா அதை வாங்கிக்கணும் அப்படின்னா கரைகள், குறைபாடுகள், பலவீனங்கள் மூடப்படணும். அப்படி மூடப்படணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு கர்த்தர் கிறிஸ்துவனுடைய பலனானது சபைக்கு சாற்றப்பட்டே ஆகணும். சபைக்கு சாற்றப்பட்டால்தான் சபையுடைய பலியை கொண்டு போய் பிரதான ஆசாரியர் பிதாவின் கரத்தில் கொடுக்கும்போது பிதா அதை ஏற்றுக்கொள்வார்.
இல்லை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா சபை இங்கே வந்து குறைபாடு உள்ளதாக இருக்குது இல்லை, பலவீனமாக இருக்கிறது இல்லை. எப்படி பிதாகிய தேவன் அறகுறை பலி ஏற்றுக்கொள்வார்? முடியாதில்ல. அதனால சபையினுடைய குறைபாடுகளையும் பலவீனங்களையும் இந்த பலனை வைத்து மூடுகிறார், அதை சாற்றுகிறார். சாற்றுறதுனால அது மூடப்படுகின்றது. இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக பூர்ணமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பலியை கொண்டு போய் செலுத்துறாருன்னா, பிதா கிட்ட கொடுத்தாருன்னா பிதா அக்செப்ட் பண்ணிப்பார். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்தது இல்லை, முதற் பேரானவர்களின் சபையின் அனைவரும் ஆவிக்குரிய சுபாவத்தின் வெகுமதிகளை பெற்ற பிறகு. அப்போ முதற் பேரானவர்களின் சபை அங்கத்தினர்கள், சரிங்களா, அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய சுபாவத்தின் வெகுமதி எது? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரெட் பாடி வித் அந்த அழியாமை, சாவாமை, நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுதலை பெற்றாரோ அந்த மாதிரி இந்த வெகுமதிகளை சபை பெற்ற பிறகு பிரதான ஆசாரியராகிய கர்த்தர் இயேசுவின் பலன் அவர்களை பொறுத்த மட்டிலும் விடுவிக்கப்படும். அப்போ ஏற்கனவே சபைக்கு இந்த ஒரு பலனை சாற்றியிருந்தார் இல்லையா? இந்த சாற்றப்பட்ட பலனானது எப்போ விடுவிக்கப்படும், இங்கேருந்து எப்போ எடுக்கப்படும் அப்படின்னா, சபை எப்பொழுது அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிறார்களோ அப்போ இது எடுக்கப்படும். சிம்பிளாக புரிஞ்சு பார்த்தீங்களா? எடுக்கப்படும். கர்த்தர் இயேசு உன்னதத்திற்கு ஏறிய போது, இப்போ ஃபர்ஸ்ட் கமிங் போயிட்டார். கர்த்தர் இயேசு உன்னதத்திற்கு ஏறிய போது இருந்த மாதிரி விலைக்கிரயம் மறுபடியும் நீதியின் கரங்களில் முழுமையாக வந்து சேர்கிறது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ நம்முடைய கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய படிச்சிருக்கோம். ஒருவேளை இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் குழப்பங்கள் இருந்தால் கூட இந்த கன்க்ளூஷன் நல்லா கவனிச்சிருங்க போதும். கேள்வி என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க பிரதர்? 100% செலுத்தினாதான் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும், அவங்க நீதி கேட்டபடி வந்து நிற்க முடியும்னு சொன்னீங்க. ஆனால் சபை அங்கத்தினர், உலக ஜனங்கள் தனித்தனி நபர்களாக இருக்கும் பொழுது எப்படி பங்கிடப்பட முடியும், அதை எப்படி டிவைட் பண்ணி கொடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க. அப்போ நம்முடைய சகோதரர் என்ன சொல்லிட்டாருன்னா, பதில் வந்து போதுமான அளவு இருந்தால் தாங்க விடுதலை பண்ண முடியுன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அதை சபைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் சுமத்துகிறார், சாற்றுகிறார். எதுக்காக அப்படின்னா, சபை பலவீனமாக குறைபாடு உள்ள நபர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய பலி பிதாலாம் ஏற்றுக்கவே மாட்டார். அப்போ அது சபைக்கு இப்போ சாற்றப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சபைக்கு சாற்றப்பட்ட பிறகுதான் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசுகிறது சபையுடைய பலியை கொண்டு போய் அப்பாட்ட கொடுப்பார். அப்பா அக்செப்ட் பண்ணிப்பார், ஓகேப்பா அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போ சபைக்கு அது சாற்றப்பட வேண்டும். அடுத்தது, சாற்றப்பட்டதை எப்போ நீங்கள் விடுவிப்பீங்க, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே சாற்றப்பட்டிருக்குது. ஆனால் என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே நல்லா ஃபுல்லாக படிச்சிருக்கோம். சாற்றப்பட்டிருக்கு தான் கடனாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அப்படியே உங்களுக்கே வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்கல. ஏன்னா சபை இதை வாங்கி ஒரு நீதிமன்றம் மாதிரி நிற்கிறதுக்கு தான் அதை வாங்கியிருக்குது. அப்படி நின்ற நிலைமையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிரூபிச்சு காமிக்கணும். நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா, அங்கே நிரூபிச்சு காமிச்சிட்டாங்கன்றது எப்போ உறுதிப்படும்னா, வெகுமதிகள்லாம் பெற்றிருப்பாங்க. அப்போதான் அது நிறைய வரும். அந்த வெகுமதிகள்லாம் சபை பெற்ற பிறகு சாற்றின இந்த பலனானது, புண்ணியமானது அங்கிருந்து விடுவிக்கப்படும். அங்கிருந்து விடுவிக்கப்பட்டுச்சுன்னா நிலைமை என்ன தெரியுமா? முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நீதியின் கரத்தை கொடுத்து வச்சிருந்தாரோ அதே போல மறுபடியும் நீதியின் கரத்துக்கு போய் நின்றுரும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? பிதாவானவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பலனை கொடுத்துருவார், அவங்க கிட்ட சாற்ற மாட்டார், கொடுத்துருவார் அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னார். அவங்க கொடுக்கறதுனால அவங்க நீதிமன்றமில்லாக வந்து அவங்களுடைய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை தகுதிப்படுத்திக்கணும்னு சொன்னார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்ட கேள்வி இதுதான். எப்படி டிவைட் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது, டிவைட் பண்ணலாம் கொடுக்கறது இல்லை. சபைக்கு இப்போ வந்து சாற்றப்படுகின்றது, ஏன்னா அது தேவைப்படுகின்றது. கொடுத்தாதான் பிதாகதன் பலி ஏற்றுப்பார். அந்த பலி நிறைவடைந்த உடனே அங்கே வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறமா அது அங்கேருந்து விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்ட உடனே மறுபடியும் நீதியின் கரத்தில் போயிடும். போன உடனே அதை பிதாகதேவன் உலகத்துக்கு கொடுத்துருவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சொன்னார். சரிங்களா? ஸோ இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து நிதானமாக படித்து புரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கன மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த காரியத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமாக நிதானித்து
இந்த காரியங்களை புரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.